ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் நாம் உங்கள் கூடவே இருப்போம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு என்ன டவுட் அப்படின்னா, அதாவது நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டேன் சார், ஆனால் வந்து எனக்கு வந்து மினிமம் எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் போட்டால் நான் வந்து அதாவது ஒரு தெம்போடு இருக்கலாம், எனக்கு வந்து காலேஜ் வந்து கிடச்சிரும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதாவது இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு 4 ரவுண்ட் நடக்கும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4ன்னு சொல்லிட்டு 4 ரவுண்ட் நடக்கும். ஆனால் இப்போ வந்து 3 ரவுண்ட் நடக்கிறனால, அதாவது 179 இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 142 வரைக்கும் ஒரே ரவுண்டு. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து நிறையா நல்ல காலேஜில் சீட்ஸ் வந்து வேக்கன்சி இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஆனால் காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்பிட்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஒரு 33 சாய்ஸ் இருக்குது. சரி, நம்ம வந்து இப்போ இவங்களோட கட் ஆஃப் வந்து மேபி வந்து 144 இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ இந்த 33 சாய்ஸை மட்டும் போட்டுட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் இவங்க என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னா, நம்ம தான் இவ்வளோ சாய்ஸ் வந்து கொடுத்துட்டோமே, ஆனால் இவ்வளோ சாய்ஸ் கொடுக்குறோம், ஆனால் எவ்வளோ பேர் வந்து ரவுண்டு 2ல் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதனால தான் எப்போயுமே நம்ம சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்களோட கட் ஆஃபை ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்புறம் உங்கள் கம்யூனிட்டியை ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாத்தையும் பார்த்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்னான்னு சொல்லி செக் பண்ணி தான் நம்ம என்னாச்சு பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறோம். அதே மாதிரி நாட் அலாட்டட்னு வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதையும் நீங்கள் பார்த்துங்க. அப்போ நம்ம நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேஃப் ஜோனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஒரே காலேஜில் நீங்கள் எத்தனை சாய்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா 24, 25, 26, 27, 28, 29 இந்த ஆப்ஷன் ஃபுல்லாகவே எஸ்என்எஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி கொங்கு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20, 21, 22. அதே மாதிரி டாக்டர் மகாலிங்க வந்து பார்த்திங்கன்னா 16, 17, 18 கொடுத்து இந்த மாதிரி என்னன்னு பார்த்திங்கன்னா நிறையா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி லோ ஃபீஸ் காலேஜஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? ஏன் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, சில காலேஜஸில் உள்ளே போன பின்னாடி தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னே ஆஹா இதை தெரியாமல் நம்ம பேசாமல் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஃபீஸை கொடுத்துட்டோமே, சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த காலேஜை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து மேக்ஸிமம் மினிமம் அப்படிலாம் எந்த ஒரு விஷயமே கிடையாது. உங்களால் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சேஃப் ஜோனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.